ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணம். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பலங்களை மிதுன ராசிக்கு என்ன பலங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். மிதுனங்கிறது புதன் பகவானுடைய ஆளுமைக்கில் வர்றது. குரு பகவான் 7க்கும் 10க்கு உடையவர். 7ஆம் இடங்கிறது கலத்தர பாவம், 10ஆம் இடங்கிறது ஜீவனம், தொழில், வியாபாரம், உத்தியோகம், வேலை வாய்ப்பை குறிக்க 10ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் நட்பு கிரகம். 13/3/2026 அவர் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்ர நிவர்த்தியாகி நல்ல பலன்களை, முழுமையான சுப பலன்களை செய்வார். அப்போ சுபக்கிரகம் வக்ர நிவர்த்தியானால் அது நல்லது. ஜென்ம குருவாக இருக்கிறார். ஜென்மத்தில் குரு இருக்கலாமா? ஜென்மத்தில் குரு இருந்தால் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. 5, 7, 9 3 பார்வையாக உங்கள் ராசியில் இருந்து துலாம் ராசியை பார்க்கிறார், தனுசு ராசியை பார்க்கிறார், கும்பராசியை பார்க்கிறார். அப்போ 3 பார்வையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நல்ல இடங்களை பார்க்கிறார். ஜென்மத்தில் குரு இருந்தால் உங்களுக்கு பதவியில் மாற்றங்கள் ஏற்படும். அது நல்ல பதவி உயர்வு மாற்றங்களாக இருக்கும். குரு ராசிக்குள்ளேயோ லக்கணத்தில் இருந்தால் திக்பலம் என்று சொல்லுவாங்க. அப்போ குரு பகவான் மிகவும் சுப பலம் வாய்ந்து ஸ்தான பலமான திக்பல ஸ்தானத்தில் இருக்கிறார். வக்கரமாகும் போது முழுமையான பலனை செய்ய முடியாது. இப்போ வக்கர நிவர்த்தி ஆகனால இந்த ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை செய்வார். அப்போ தொழில் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குரு பகவான் அவர் 10க்குடையவர். 10க்குடையவர் உங்களுக்கு ராசியில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ திருமண வாய்ப்புகள், திருமணம் தள்ளி போன திருமணம், சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். திருமணமான கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்ல அந்யோன்யமாக இருக்கும். தொழிலுக்கு புதிய பார்ட்னர்கள், பங்காளிகள், நீங்கள் விரும்பிய ஒரு நல்ல பங்காளி உங்களுக்கு கிடைப்பாங்க. முதலீடு செய்கிறதுக்கு தொழிலை விரட்டிப்பாக நீங்கள் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு பணம் வேணும். அதுக்கு பணம் போடுறதுக்கான ஒரு நல்ல பார்ட்னர், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. சரியாக பயன்படுத்திக்கிடுங்க. குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அப்போ ராகுவை 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறதுனால ராகு தரும் கெடுபலங்கள் குறையும். இப்போ வீட்டில் தந்தை தாய் இருந்தானா அவங்களுக்கு 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பாவக்கிரகம், சனி வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை, பகை வீடு. அவர்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் பண்ணியிருப்பீங்க வயது மிகுந்தவர்களுக்கு. அதுவே பெரிய பாரமாக இருக்கும். அது எல்லாமே இப்போது உங்களுக்கு அது வயது முதிர்ந்தவர்கள் இந்த மருத்துவ செலவு கட்டுக்குள் இருந்து அவர்களெல்லாம் பூர்ண திருப்தியாக பூர்ணமாக குணமடைவாங்க. 9ஆம் பார்வையை பார்க்குறதுனால பரிபூர்ணமான உங்களுக்கு இந்த பெரிய உங்களோட வயது முதிர்ந்தவர்களுடைய அனுபவமும் அவருடைய உதவிகளும் அவருடைய ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதியை பார்க்குறனால பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற ஏதாவது இந்த வழக்குகள், சொத்து பிரச்சனையெல்லாம் சாதகமாக முடியும். குழந்தைகளுக்கு மூலம் உங்களுக்கு பெருமை, புகழ், அந்தஸ்து கிடைக்கும். இப்போ வயது முதிர்ந்த குழந்தைகள் இருந்தானா அவங்களுக்கு திருமணம் ஆக வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா ஒரு படிச்சுட்டு நல்ல படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய குழந்தைகளாக அமைவாங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குழந்தைகளால் ஒரு இரட்டிப்பான வருமானம்,
இன்னார் குழந்தை அப்படின்னு பெயர் சொல்கிற அளவுக்கு அந்த குழந்தையுடைய மாற்றங்கள் தென்படும். அது உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். 5ஆம் இடங்கிறது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, பூர்வீகத்தை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல குடும்பம்பா, அமைதியான குடும்பம், செழிப்பான குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பூர்வ புண்ணியத்தை பார்க்கறது நல்லது. குல தெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். வக்கர நிவர்த்தி ஆனாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஜென்ம குருவாக இருந்தாலும் பார்க்கும் இடத்தை பார்த்து அவர் குரு பகவான் நல்ல நிலைமைக்கு தொழிலை கொண்டு போவார். ஏன்னா அவர் 7க்கும் 10க்குடையவர். தொழிலை நல்ல பங்காளி கிடைப்பாங்க, நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. இல்லை உங்கள் மனைவிக்கு திருமணம் ஆயிட்டுனா திருமணமான உடனே வேலை வாய்ப்பு கிடைக்கும். முயற்சிக்கு அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக அமையும். அதனால் இந்த குரு வக்கர நிவர்த்தி காலங்களில் பார்க்கும் இடத்தை பார்த்து அபரிதமான ஒரு நல்ல பலன்களை, செழிப்பான பொருளாதார வளர்ச்சிகளை, குழந்தைகளுக்கு திருமணமும் வேலை வாய்ப்பு கொடுக்கிற பலன்களையும் குரு பகவான் அளப்பறியாத பலன்களை உங்களுக்கு வக்கரகால நிவர்த்தி காலத்திலேருந்து செய்ய காத்திருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.